ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் முடிந்து 4வது மாதமானது இன்னும் கொஞ்ச நாளில் பிறக்க இருக்கக்கூடிய 4வது மாதம் ஏப்ரல் மாதம். ஏப்ரலுடைய 1ஆம் தேதி ஒரு அதி எச்சரிக்கையான நாளாக இந்த உலகத்துக்கு வருது. அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் பங்குனியுடைய 18ஆம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு அதி அற்புதமான நாளானது வந்திருக்கு. என்னன்னா பங்குனி மாதத்துடைய பௌர்ணமியானது வந்திருக்கு. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. ஏன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரும். இந்த வருடம் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாள் பங்குனி உத்தரமாக வருகிறது. இந்த பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு எல்லா முருகன் கோவில்கள்லேயும் காவடி எடுக்கிறது, பால்குடம் எடுக்கிறது, இந்த மாதிரி நேர்த்தி கடன் செலுத்தப்படும். இந்த பங்குனி உத்தரம் வரக்கூடிய நாள் இந்த டைம் புதன்கிழமை வர்றதுனால ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது. இந்த விசேஷமான நாளை முன்னிட்டு கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமையுது. அதனால் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களை இந்த நாள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இந்த பங்குனி உத்தர நாள் சாதாரண நாள் கிடையாது. இந்த நாளில் சில விஷயங்கள் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். அதாவது இந்த பங்குனி உத்தரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல போகிறேன். பலரும் அறியாத 35 அற்புதமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஏப்ரல் 1 ஒரு பயங்கரமான நாளை கரெக்டாக இந்த டைம் ஹேண்டில் பண்ணுங்க. பங்குனி உத்தரம் மட்டுமின்றி எந்த ஒரு விரதம் மற்றும் விசேஷ நாட்களையும் அதற்குரிய சிறப்புகள் கொண்டாடப்படுவதற்கான காரணங்களை தெரிந்து கொண்டு கொண்டாடுவது சிறப்புக்குரியதாக இருக்கும் என்பது சொல்லப்படுது. அதனால தான் பங்குனி உத்தரத்தில் சிறப்புகளை இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். பங்குனி உத்தரத்தன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணிய பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த பங்குனி உத்தர நாளில் விரதம் இருந்து அதன் பலன்களையும் தெய்வீக அருளையும் பெறணும் என்பதை மெயினாக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ பங்குனி உத்தரம் 2026 என்னைக்குங்கிறத சொல்லிடுறேன். பங்குனி உத்தரங்கிறது முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக தான் சொல்லப்படுது. இந்த நாளில் எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை சொல்கிறேன். பங்குனி உத்தரம் பற்றிய சிறப்பான 35 தாள்களை விரிவாக பாருங்க. 2026 ஆண்டின் பங்குனி உத்தர விழா ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை இந்த டைம் கொண்டாடப்பட இருக்கு. இந்த சமயத்தில் பங்குனி உத்தர நாளுக்குரிய சிறப்புகளை தெரிந்து கொண்டு அந்த நாளில் விரதம் இருந்து கொண்டாடுவது சிறப்புக்குரியதாகவும் முழுமையான பலன்களை தரக்கூடியதாகவும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். ஃபர்ஸ்ட் பங்குனி உத்தரத்துடைய சிறப்புகளை இப்போ அதிரடியாக பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம். அதில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிக மகத்துவம் உண்டு. இந்த திருநாளில் தான் அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக புராணங்களில் கூறப்படுது. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையக்கூடிய புனித நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த விரதத்தை கல்யாண விரதம், திருமண விரதம் என்று கூறுவாங்க. அதாவது இந்த நாளில் விரதம் இருக்கிறது அந்த மாதிரி கூறுவாங்க. சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாள் இதுதான். அப்புறம் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாளில் தான். ஆண்டுதோறும் மதுரையில் இத்திருமண விழாவை பங்குனி உத்தரத்தன்று சிறப்பாக இன்றளவும் நடத்தப்பட்டுருக்கு. சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த நாளில் தான். இந்த மாதிரி இந்த நாளில் நிறைய தெய்வ திருமணங்கள் நடந்திருப்பதாக தர்ம சாஸ்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ரொம்பவே ஒரு புனிதமான நாள் தான் இந்த நாள் என்று சொல்லலாம். மெயினாக தெய்வ திருமணங்களில் முருகன் திருமணமும் நடைபெற்ற நாள் இந்த நாள் என்று சொல்லப்படுது.
முருகன் தெய்வானையை இந்த நாளில் தான் திருமணம் புரிந்து கொண்டார். அத்தோடு வள்ளியின் அவதார தினமும் இந்த நாளில் தான். அப்புறம் பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரபிடித்த நாளும் இதுவே. அப்புறம் ஸ்ரீரங்க மன்னர் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடந்த நாளும் இதுதான். மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்தது தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உரையக்கூடிய பாக்கியம் பெற்றால். மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி உத்திர நாள் தான். இந்த நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவாங்க. அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜரோடு காட்சி தருவார். இந்த ஒரு நாளில் முருகர் கோவில் மட்டும் இல்லை, பெருமாள் கோவிலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பங்குனி உத்திரம் நிறைய பேர் முருகனை மட்டும்தான் வழிபாடு செய்யக்கூடிய நாளுன்னு நினைக்கிறோம். ஆனால் பங்குனி உத்திர நாள் முருகப்பெருமானை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெருமாளையும் தாயாரி வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் உகந்த நாள். மகாலட்சுமி பெருமாள் ஆண்டாள் இவங்களுக்கும் உகந்த நாள். முருகன் தேவையான வள்ளி இவங்களுக்கும் உகந்த நாள். இந்த ஒரு நாளில் எத்த தெய்வங்களுக்கு உகந்ததுங்கிறத இப்போ நான் சொன்ன இந்த ஒரு விஷயங்களில் தெரிஞ்சிருப்பீங்க. இப்படி புண்ணியம் தரக்கூடிய இந்த நாளில் சில செயல்கள் செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையில் புண்ணியமானது மிகுதியாக கிடைக்கும். ஸோ அந்த புண்ணியம் பெறுவது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும்போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வாங்க. இந்த நாளில் நீங்களும் இந்த நாளில் திருமணம் உங்களுக்கு செய்து கொண்டீங்கன்னா நல்லது. திருமணம்ங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாலி பிரித்து கோர்க்கிறத தான் சொல்கிறேன். அப்புறம் தேவேந்திரன், இந்திராணி, நான்முகன், கலைவாணி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தில் தான் நடைபெற்றது. அதனால் நீங்களும் திருமணம் உங்களுக்குள்ளே செய்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன், சீதை, லக்ஷ்மணன், ஊர்மிளா, பரதன், மண்டாவி, சத்ருகுணன், ஸ்கிருதகிருத்தி இவங்களுடைய திருமணங்களும் பங்குனி உத்தரத்தில் ஒரே மேடையில் மிதுளையில் நடைபெற்றதாக குறிப்பிடப்படுது. அப்புறம் அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான். ஸோ இந்த பங்குனி உத்தரத்தில் சில கோவில்களில் தீர்த்தவாரியும் நடைபெறும். அப்போது அந்த தலங்களில் உள்ள கடல், ஏரி, ஆறு, குளம், கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும். அதனால் புனித நீராட சான்ஸ் கிடைச்சதுன்னா இந்த நாளில் கண்டிப்பாக புனித நீராட மறக்காதீங்க. புனித நீராடி புனிதத்தில் உங்களுக்கு நன்மையை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் பங்குனி உத்திரத்தில் கன்னி பெண்கள் கல்யாண விரதம் நீங்கள் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை இந்த நாளில் தரிசித்தால் உங்களுக்கு கல்யாண வைபவமும் விரைவில் நடக்கும். அதே போல் திருமலப்பாடியில் நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம் நடைபெறும். அதாவது உங்களுக்கு முந்தி கல்யாணம் நடைபெறும். பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய சொரூபமாக காட்சி தருவாங்க. அதனால் இந்த நாளில் திருவிளக்கு பூஜை செய்தீங்கன்னா பாவங்கள் விலகி பகை அகற்றி புண்ணியம் உங்களுக்கு பெற முடியும். அப்புறம் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் பங்குனி உத்திரத்தில் தான். அதனால் இந்த நாளில் தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோர் தானம் தருவது மிகவும் புண்ணியம். 48 ஆண்டுகள் பங்குனி உத்திர விரதம் இருந்தவர்களுடைய மறுபிறவி தெய்வ பிறவியாக அமையும் என்பது ஒரு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதனால் இப்பேற்பட்ட புண்ணிய நாளில் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இந்த திருநாளில் லோபமுத்திரை அகத்திய முனிவரையும் திருமாலின் புதல்விகளான அமிர்தவள்ளியும் சுந்தரவள்ளியையும் தேவையான வள்ளியாக பிறவி எடுத்து முருகனையும் மணந்து கொண்டனர். பூர்ணா, புஷ்கலா, ஐப்பனையும் ரதி மன்மதனையும் கல்யாணம் செய்து கொண்டனர். இந்த மாதிரி கந்த புராணத்தில் கூறப்பட்ட இந்த புனிதமான நாளில் பாவம் தீர கண்டிப்பாக நாம் கோவிலுக்கு போகிறது ரொம்ப 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 அவசியம். திருமால் கன்னிகதானம் செய்து வைக்க பிரம்மன் வேள்வி நடத்த சொக்கநாதரான சிவன் மீனாட்சியம்மை பங்குனி உத்திரத்தில் மணந்தார். திருமணத்தில் கன்னிகாதானம் அளிக்கக்கூடிய சடங்கு தான் முக்கியமானது. இக்கோல சுதை சிற்பம்தான் எல்லா திருமண மண்டபங்கள்லையும் மடமேடையின் பின்புற சுவரில் இடம்பெற்றிருக்கோ. அதாவது இந்த மாதிரி கன்னிதானம் பண்ணுற இது அவ்வளவு அழகிய அற்புதமான காட்சி இது. சிவபார்வதி திருமண கோலங்களில் ஏதேனும் ஒன்றை தரிசித்தாலோ ஆலயங்களில் திருமண வைபவம் நடைபெறும் போது அதில்
திருவிழாவில் கலந்து கொண்டாலும் மங்களகரமான மனவாழ்வு பெற்று மகிழ்வோடு வாழலாம். கன்னிகள் நீங்கள் இந்த நாளில் விரதம் இருந்து இப்படி தரிசித்தால் விரைவில் திருமணம் கூடுவதோடு நல்ல கணவன் கிடைத்து இனிமையான வாழ்வோ அமையோ. பங்குனி உத்திர விரதம் மேற்கொண்டு அருகே உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபட்டாலே சகல பாவங்களும் தொலையோ. இந்த விரதத்தை கடைபிடித்து தான் தேவர்களுடைய தலைவனான இந்திரன் தனது மனைவியான இந்திராணியையும் படைத்தல் கடவுளான பிரம்மா தனது மனைவியான சரஸ்வதியும் பெற்றார். ஸோ பங்குனி உத்திர நன்னாளில் எல்லா முருகன் ஆலயங்களையும் வள்ளி திருக்கல்யாணம், மதுரை கள்ளழகர் திருக்கல்யாணம், திருப்பரங்குன்றம் ஆண்டவர் தங்க குதிரையில பவனி, ஸ்ரீவல்லிபுத்தூர், திருமேகூர் எம்பெருமான் திருக்கல்யாணம் நடக்க இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த பகுதிகளில் இருந்தீங்கன்னா போய் தரிசனம் பண்ணுங்க. ஸோ இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளுடைய சிறப்பை இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.